எலெக்ட் ஆன பிறகு பர்டிகுலராக ஆர்கே நகர் நான் இங்கே வந்து ஒரு ஆஃபீஸ் எடுத்து நம்ம எம்எல்ஏ ஆஃபீஸ் ஆரம்பிக்கலான்னு பார்த்தா ஆரம்பிக்க முடியல. அதுக்கு உங்களுக்கு இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அது எதனால் எதுக்கு டிலே ஆச்சுன்னு. இன்றைக்கி தான் அமைச்சர் பெருமக்கள் வந்து 2 பேருமே சேர்ந்து இன்னைக்கு திறந்து வச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 3 வீக்ஸ் 4 வீக்ஸ் ஆகிருக்கு. அதுக்கு காரணம் ஜெயிச்ச உடனே எம்எல்ஏ ஆஃபீஸ் போய் பார்த்தா எதுவுமே இல்லை. உள்ள டேபிள் இல்லை, சேர் இல்லை, லைட் இல்லை, உள்ள ப்ரெஷர் மோட்டர் இல்லை, எதுவுமே இல்லாமல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஓடிட்டாங்க. ஒரு பூட்டு கிடையாது. இதெல்லாம் கொஞ்சம் ஒரு 3 வாரம் ஆயிடுச்சு செய்கிறதுக்குள்ள. ஆனால் அது நம்ம வேலையை தடைப்படலை. உடனே நம்ம கிராஸ் ரோடில் ஸ்கில் சென்டர்னு சொல்லிட்டு ஒரு திறன் வேலை வாய்ப்பு முகாம்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பித்தோம். அந்த இடத்துல நான் மக்களை பார்த்தோம். அதில் நம்ம வாக்கு கொடுத்தபடி ஸ்கூல் குழந்தைகளுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் நம்ம ப்ராமிஸ் பண்ண மாதிரி நம்ம டெலிவரி பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். ஃபீஸ் அலாட் பண்ணோம். ஃபீஸ் கேட்டவங்களுக்கெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். இது முதல் கட்டமாக தான் போயிட்டுருக்கு. இந்த 2வது கட்டம் ஆரம்பிக்கணும். ஏன்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஒரு வார்டுலேருந்து வந்துட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். அவங்க நிறைய பேருக்கு பண்ணணும். எங்கள் டீம் கூட சொன்னேன், மாவட்டத்து செயலாளர் கூட சொன்னேன், சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, செகண்ட் ஸ்லாட்டில் நம்ம ஆரம்பிச்சிருவோம். ஃபர்ஸ்ட் டேர்ம் ஃபீஸ் செகண்ட் டேர்ம் ஃபீஸ்னு இருக்குது. செகண்ட் டேர்ம் ஃபீஸ் கட்டுவோம். இப்போ காலேஜ் கேட்குறாங்க, காலேஜுக்கு நம்ம ரெடி பண்ணுவோம். இப்போ வேலை வாய்ப்பு முகாம் ரெடி பண்ணணும். ஏன்னா இதெல்லாம் நம்ம மேனிஃபெஸ்டோவில் சொல்லியிருக்கிறோம். இந்த வேலை வாய்ப்பு முகாம்ன்றது ரொம்ப முக்கியம். இப்போ அடுத்த வாரம் செயின்ட் கோபைன் ஃபேக்டரியிலேருந்து ஒரு வேலை வாய்ப்பு முகாம் வரப்போகுது. அதில் வந்து கிட்டத்தட்ட 100-120 பேர் நம்ம வேலை வாய்ப்பு கொடுக்க போகிறோம். கடை இந்த வேலைகள் நடக்கும். அதோட முக்கியமான விஷயம், 50 வருஷம் 60 வருஷமாக மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த குறுக்குப்பேட்டை பிரிட்ஜு, அது இன்னும் 10 நாளில் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். பொதுச் செயலாளரும் அமைச்சர் அவர்களும் 2 பேரும் சேர்ந்து வந்து அதை தொடங்கி வைக்க போகிறாங்க. அந்த நிகழ்வு நடக்க போது. ஆல்ரெடி டிராஃபிக் டைவர்ஷன் மாற்றியாச்சாங்க. அதே மாதிரி கொடங்கையூர் டம்பியார்டு குப்பை சேகரிக்கும் இடம், அதுக்கும் நிரந்தர சொல்யூஷன் கிடைச்சிருச்சு. அதுக்கும் வேஸ்ட் டு எனர்ஜி பிளான்ட் ஒன்று போட்டிருக்கோம். இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா முதலமைச்சரின் அறிவுறுத்தல் படி தான். அவங்க எப்போதும் எங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, நாங்கள் தலைமைச் செயலகம் எங்கள் பக்கத்தில் தான் இருக்குது, எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது இங்கே வந்து பார்க்கறதுக்கு. மிஞ்சி போனால் ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடலாம். நான் என்ன இருந்தாலும் எந்த ரிக்வஸ்ட் இருந்தாலும் அமைச்சர்களை பார்த்து, சார் இது மாதிரி எனக்கு வேணும், மக்கள் கேட்குறாங்கன்னா உடனே செய்து கொடுக்க இடத்துல அவங்க இருக்கிறாங்க. தலைவரும் அதுக்கு தான் எங்களுக்கு கைட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்க பார்த்து வளர்ச்சியை நோக்கி இந்த நார்த் சென்னை பர்டிகுலர்லி ஆர்கே நகர் கண்டிப்பாக இருக்க போகுது. அது நீங்கள் பார்க்க தான்